வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு அந்த காலத்து ப்ராடக்ட்டை நம்ம காட்டுறோம். இப்போ இது வந்து கண்ணாடி சந்தன பேலா. இது அந்த காலத்து உள்ளே வந்து வெள்ளை பார்டர் வந்து ரோஸ் கலரு அந்த காலத்தில் உள்ளது. இது வெள்ளை பித்தளை விளக்கு கலட்டி வச்சுருக்கு. கைமறை அந்த காலத்தில் உள்ள கைமறை. இது பழைய விளக்கு, அந்த காலத்தில் விளக்கு 100 வருஷத்துக்கு ஆச்சு. இந்த விளக்கு வந்து பழைய விளக்கு. இதோட வெள்ளை பித்தளைங்கிறது இது வந்து நமக்கு சிலுவையாடி பொம்மைன்னு சொல்லுவோம். இந்த பொம்மை சேரோட உட்காந்த குழந்தைகளுக்கு சோறு விட்டுறதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு இருக்குது. அந்த காலத்தில் இதான் வச்சு வச்சுருப்பாங்க. இது முளைப்பாரி ஓடு, இது செட்டிநாடு ஓடு அழகாக இருக்குது. இது வந்து சேரு ரோஸ்வுட் சேரு ஃபுல்லாமே கேன் பண்ணது. சைடு வடிவம், பின்னாடி ஒரே ஒரு குச்சி மட்டும் நடு பின்னாடி உள்ள குச்சி கலர் இருக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. இது கேனு அந்த காலத்தில் உள்ளது. ரோஸ்வுட் கண்டிஷன். அந்த குச்சி மட்டும் கலருக்கு அதை சரி பண்ணி கொடுக்கலாம். இது டீ கூட்டு மனை, தேங்காய் அந்த ஆரத்தி மனைன்னு சொல்லுவோம். இது டீ கூட்டு கல் வச்சது. இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு உள்ளது யூஸ் வருது. இது வந்து குழந்தைங்களுக்கு மருந்து உரைச்சி கொடுக்குறது. அந்த காலத்தில் உள்ள மருந்து குழந்தைங்களுக்கு மாக்கள்னு சொல்லுவோம். இது மருந்து உரைச்சி இழைச்சி கொடுக்குறது கல். இது இடியாப்ப கட்டை அந்த காலத்தில் உள்ளது. பழசு செட்டி அப்படி இன்ஃபியூரோடு இருக்குது. 6 சில்லு உள்ளது. பிராஸு கீழே, மேலே மரக்கட்டை டீ கூடு, பர்மா டீ கூடு, கீழே சுப்படி கட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு, பூ ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். அந்த காலத்தில் ஃப்ளவர் ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மங்கு டிஃபன் கேரியல். ஸ்வீடன் ஒன்று, சைனா ஒன்று, 2 ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வேறு கண்ட்ரியில் உள்ளது. ஒன்று ஸ்வீடனு, ஒன்று சைனா. 2 ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. 2 ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. இது வந்து விளக்கோட வெள்ளப்பித்தளோட அடிப்பாகம். இது வெள்ளப்பித்தளோட மேற்பாகம். வெள்ளப்பித்தளை நடுப்பாகம். இது வெள்ளப்பித்தளை அந்த காலத்தில் நமக்கு வந்தது. இது வெள்ளப்பித்தளை தான். இந்த வாழை விளக்குங்கிறது வெள்ளப்பித்தளை தான். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் கிடையாது. சுத்தமாக இருக்குது. இது இப்போ இதெல்லாம் வெள்ளப்பித்தளை ரொம்ப வர்றதில்லை. குவாலிட்டி ஒரிஜினல் வெள்ளப்பித்தது. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி கரண்டியோட சுத்தமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு 80% குறைஞ்சிருச்சு. 20% இருக்குது. அந்த காலத்தில் உள்ள டெஸ்க்கு. இது டீ குட் டெஸ்க்கு. குழந்தைங்களுக்கு எழுதுறது உள்ள நோட் புக் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே டெஸ்க்கு வச்சு சாய் வச்சு எழுதலாம் உட்காந்து. கணக்கு பெட்டின்னு சொல்லுவாங்க.